வெரி குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 3ல பயிற்சி கணக்கு 2வது கணக்கு தான் பார்க்க போறோம். இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கணக்கியல் சமன்பாடுகள் விளைவுகளை பதிவிட்டு காட்டுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடவடிக்கைன்னா, ராஜ் ரூபாய் 40,000க்கு ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார். 30,000 வைப்பு தொகையுடன் வங்கியில் கணக்கினை ஆரம்பித்தார். ஹரி என்பவரிடமிருந்து 12,000க்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. ராஜ் தமது சொந்த பயன்பாட்டிற்காக 1000 எடுத்துக்கொண்டார். பற்று அட்டையினை பயன்படுத்தி 10,000க்கு அரைகலன் வாங்கப்பட்டது. முருகன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டு 6,000 பெறப்பட்டது. அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது 1000. இதுதான் நம்மளோட கணக்குப்பா. இதோட ஆன்சர் வந்து பார்ப்போம். இது வந்து மேல வந்து நான் வந்து இது கூட என்ன கணக்குன்னு வந்து எழுதலப்பா. நீங்க வந்து எழுதிக்கிருங்க. இது வந்து என்னன்னா, ராஜின் ஏடுகளில் கணக்கியல் சமன்பாட்டின் ஹெட்டிங் போட்டுருங்க. வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வரிசை எண், நடவடிக்கை, சொத்து. ஃபர்ஸ்ட் வந்து ரொக்கம் நம்ம ஏன் போட்டிருக்கோம்? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினார். அதனால ரொக்கம் போட்டாச்சு. 2வது வந்து என்னது? வங்கியில் வந்து என்னது? கணக்கு ஆரம்பித்தாரா? அது ஒரு நம்மளுக்கு ஒரு சொத்து தானே. அதனால வங்கின்னு போட்டாச்சு. 2வது என்னது? ஹரி என்பவரிடமிருந்து 12,000க்கு கடனுக்கு சரக்கு பெற்றாரு. ஓகேயா? இப்ப அந்த சரக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து தானே. அதனால சரக்கு இருப்புன்னு ஒரு ஹெட்டிங்கு. 3வது என்னது? அரைகலன் வாங்கப்பட்டதுன்னு இருக்கு. பற்று அட்டையை பயன்படுத்தி அரைகலன் வாங்கினாரு. அது வந்து ஒரு ஹெட்டிங். ஓகேயா? இப்ப சொத்துக்கள்ல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு? ராஜிடம் ரொக்கம், வங்கி, சரக்கிருப்பு, அரைகலன். நெக்ஸ்ட் என்ன? முதலுக்கு அடுத்து என்னது? பொறுப்பு. பொறுப்புல கடனீந்தோர் ஏன்னு போட்டோம்னா, ஹரி என்பவரிடமிருந்து 12,000க்கு வந்து என்னது? கடனுக்கு சரக்கு பெற்றான்னு போட்டிருக்கு. அப்ப கடன் வந்து வந்திருக்கா? கடனீந்தோர் வந்திருக்காரா? அதனால நம்ம என்ன பண்றோம்? பொறுப்புல வந்து என்ன பண்றோம்? கடனீந்தோர் வந்து போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ராஜ் 40,000க்கு ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார். இது முதல் நடவடிக்கை. இப்ப நடவடிக்கையில என்ன போட்டுறணும்? ரொக்கத்துடன் நடவடிக்கையில என்ன போட்டுறணும்? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்கத்துல என்ன பண்ணணும்? 40,000க்கு தொடங்குனாரா? அதனால 40,000 போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து இது நம்மளுக்கு என்னது? முதல் தானே. அப்ப என்ன பண்ணணும்? இதுல பிளஸ் 40,000. இது 2மே வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட சொத்துக்களும் பொறுப்புகளும் என்னது? சமமா வரதா இந்த சமன்பாடு. ஓகேயா? பிளஸ் 40,000 ரொக்கம். கீழ வந்து என்ன போட்டுறணும்? 40,000. இங்க வந்துட்டு என்னது? 40,000 போட்டுறணும். இது வந்து என்னது? 2 சமமா வருதா? இது 2மே சொத்துக்களும் பொறுப்புகளும் என்ன ஆகணும்? சமமா இருக்கணும். நெக்ஸ்ட் நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காரு? 30,000 வைப்பு தொகையுடன் வங்கி கணக்கினை ஆரம்பித்தார். வைப்பு தொகையுடன் என்னது? வங்கி கணக்கினை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? வங்கியில் செலுத்திய ரொக்கம். வங்கியில வந்து என்ன வைப்பு தொகை வச்சிருக்காரா? இப்ப என்னது? ரொக்கம் நம்மள்ட்ட இருந்து என்னது? வெளியில போகுது வங்கிக்கு. அதனால நம்மள ரொக்கம் வந்து மைனஸ் 30,000. நம்மள்ட்ட வந்து வங்கி என்ன பண்ணுது? அப்ப 30,000 என்ன பண்ணியிருக்காரு? வைப்பு தொகையுடன் வங்கி கணக்கினை ஆரம்பித்திருக்கார். அப்புறம் வந்து என்ன பண்ணணும்? வங்கி கணக்குல பிளஸ் 30,000 போட்டுறணுமா? இப்ப 40,000த்துல இருந்து மைனஸ் 30,000 என்ன வருது? பிளஸ் 10,000. இங்க என்ன இருக்குது? பிளஸ் 30,000 வந்து போட்டுறணும். இப்ப இதுல வந்து என்னன்னா, போட்டோம்னா 10,000 பிளஸ் 30,000 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 40,000மா? இப்ப இந்த 40,000த்த நம்ம கீழ இறக்கி பிளஸ் 40,000ன்னு பொறுப்புகள போட்டுறணும். இப்ப என்னது? சமன்பாடு 2லயுமே சமமா இருக்குதா? இத வந்து நம்ம பார்த்துட்டுறணும். சமன்பாடு வந்து சொத்துக்கள்லையும் பொறுப்புகள்லையும் வந்து என்னது? சமமா இருக்கணும். 3வது நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காரு? 3வது நடவடிக்கை ஹரி என்பவரிடமிருந்து 12,000க்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. 3வது நடவடிக்கை கடனுக்கு சரக்கு வாங்கியது. என்ன பண்ணாரு? கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்காரு. யார்ட்ட இருந்து சரக்கு இருப்புல வந்து என்ன பண்ணணும்? பிளஸ் 12,000. ஓகேவா? கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. சரக்கு நம்மளுக்கு என்னது? சொத்து. பிளஸ் 12,000 போடணும். நம்மளோட பொறுப்பு என்னது? கடனீந்தோருக்கு வந்து என்ன பண்ணணும்? பிளஸ் 12,000 நம்ம வந்து கொடுக்கணும்ல. அந்த 12,000த்த இங்கே போட்டுறணும். ஓகேவா? இப்ப இங்க என்ன இருக்கு? பிளஸ் 10,000த்த கீழ அப்படியே இறக்கிருங்க. பிளஸ் 30,000 அதுவும் கீழ இறக்கிருங்க. இங்க வந்து என்னது இருக்கு? 12,000 இருக்கு. 12,000 கீழ இறக்கணும். இது வந்து என்னது? சமமா இருக்குதா? இது வந்து என்னது? சமன்பாடு.
அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்ணணும்? பிளஸ் 40,000 கீழ இறக்கிரணும். இங்க வந்து என்னது? கடன் ஈந்தோருக்கு 12,000 பிளஸ் பண்ணி போட்டோம். அந்த 12,000 கீழ இறக்கிரணும். கீழ இருக்குன்னா பிளஸ் 10,000 பிளஸ் 30,000 பிளஸ் 12,000. இது என்னது? 10,000 பிளஸ் 30,000 40,000 40,000 பிளஸ் 12,000 எவ்வளோ வருது? 52,000 வருதா? இங்க 40,000 பிளஸ் 12,000 52,000. இப்ப நம்ம ரெண்டு சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் சமன்பாடு எவ்வளோ இருக்குது? சேமா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? ராஜ் தமது சொந்த பயன்பாட்டிற்காக 1000 எடுத்துக்கொண்டார். 1000 வந்து என்ன பண்ணியிருக்காரு? சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துட்டாரு. இப்ப சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டது என்னது? 1000. அப்ப ரொக்க கணக்குல என்ன பண்ணணும்? 1000 மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரொக்கத்துல இருந்து 1000 எடுத்துட்டோம். இப்ப முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு தானே 1000. அத 1000 மைனஸ் பண்ணிரணும். இப்ப 10,000 மைனஸ் 1000 எவ்வளவு வருது? 9,000. 30,000 அப்படியே கீழ இறக்கிருங்க. 12,000 கீழ இறக்கிருங்க. இப்ப 40,000ல மைனஸ் 1000 எவ்வளவு போச்சுன்னா எவ்வளோ? 39,000. கீழ வந்து 12,000 இறக்கிருங்க. இப்ப சமன்பாடு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 9,000 பிளஸ் 30,000 39,000 39,000 பிளஸ் 12,000 51,000 வருதா? இப்ப இங்க என்ன வருது? பொறுப்புகள்ல 39,000 பிளஸ் 12,000 இது வந்து எவ்வளவு வருது? 51,000. சமன்பாடு வந்து சேமா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணியிருக்காரு? பற்று அட்டையினை பயன்படுத்தி 10,000க்கு அரைகலன் வாங்கப்பட்டது. பற்று அட்டையினை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு? 10,000க்கு அரைகலன் வந்து வாங்கியிருக்காரு. இப்ப பற்று அட்டையினை பயன்படுத்தி அரைகலன் வாங்கியது எவ்வளவு வரும்? 10,000. 10,000 என்ன வாங்கியிருக்காரு? வங்கியில இருந்து தானே பற்று அட்டை எங்க இருக்குது? வங்கி. அப்ப வங்கியில இருந்து தான் நம்ம 10,000 எடுத்திருக்காரு. அப்ப மைனஸ் 10,000. அரைகலன் வந்து நம்மளுக்கு என்ன வருது? உள்ளுக்கு வருது. அது ஒரு சொத்து தானே. அப்ப அது வந்து என்னது? 10,000 பிளஸ் பண்ணி போடணும். ஓகே. பிளஸ் 9,000 அப்படியே போட்டுருங்க. பிளஸ் 30,000ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 20,000. அடுத்து என்னது? 12,000ல இருந்து 12,000 கீழ அப்படியே போட்டுருங்க. பிளஸ் 10,000 இங்க வந்துரும். இப்ப என்னது? 39,000 கீழ அப்படியே இறக்கிருங்க பொறுப்புகள்ல இருந்து. 12,000 கீழ இறக்கிருங்க. இப்ப இறக்குனோம்னா எவ்வளவு வருது? இது ஃபுல்லா 9,000 பிளஸ் 20,000 பிளஸ் 12,000 பிளஸ் 10,000 51,000. இது 39,000 பிளஸ் 12,000 51,000. இது ரெண்டும் சமமா வருதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? முருகன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டு 6,000 பெறப்பட்டது. சரக்கு விற்பனை வந்து செஞ்சிருக்காங்க முருகன் என்பவரிடம். இப்ப ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது என்னது? பிளஸ் 6,000. ஓகேயா? இப்ப மைனஸ் சரக்கு இருப்பு என்ன பண்ணியிருக்கோம்? சரக்கு வந்து வெளியில போயிருக்கு. ரொக்கம் தான் உள்ளுக்கு வந்திருக்கு. அப்ப பிளஸ் 6,000 மைனஸ் வந்து என்னது? சரக்கு 6,000. இப்ப என்னது? 9,000ல இருந்து 6,000 பிளஸ் பண்ணோம்னா 15,000. 20,000 அப்படியே கீழே இறக்கிடுங்க. 12,000ல 6,000 போச்சுன்னா 6,000. 10,000 அப்படியே கீழே இறக்கிடுங்க. 39,000 கீழே இறக்கிடுங்க. 12,000. இப்ப இதெல்லாம் இது பண்ணோம்னா பிளஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 51,000. இங்க 39,000 12,000 பிளஸ் பண்ணோம்னா 51,000. இது வந்து இது சமன்பாடு வந்து சமமா இருக்குது. அடுத்த நடவடிக்கை என்ன பண்றாரு? அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது 1000. அலுவலக தேவைக்கு வந்து வங்கியில என்ன பண்ணாரு? பணம் எடுத்திருக்காரு. இப்ப அலுவலக செலவுக்கு ரொக்கம் எடுத்தது எவ்வளவு? 6,000. ரொக்கம் நம்ம உள்ளுக்கு வரதுனால பிளஸ் 1000. மைனஸ் வந்து வங்கியில இருந்து பணம் எடுத்ததுனால மைனஸ் 1000. ஓகேவா? இப்ப 15,000ல 1000 பிளஸ் பண்ணா 16,000. 20,000ல 1000 போச்சுன்னா என்ன? 19,000. 6,000ல 6,000 அப்படியே கீழ இறக்கிருங்க. 10,000 அப்படியே கீழ இறக்கிங்க. 30,000 அப்படியே கீழ இறக்கிருங்க. 12,000 அப்படியே கீழ இறக்கிங்க. இது ரெண்டையும் சேமா கூட்டி பார்த்தா 51,000 51,000 வரும். இது வந்து சமன்பாடு சேமா வருது. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் நம்மளோட கணக்கியல் சமன்பாட்டு கணக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.